எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. உங்க அண்ணனை பாரு, டிகிரியை முடிச்சு பிஎட் முடிச்சு ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்துட்டாரு. அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட். உனக்கு? நமக்கு உடம்பு மத 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 மதன் இருக்கு. யாரையாவது தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கணும் போலயே இருக்கு. அதான் பேசாம பட்டாளத்துல சேர்ந்துடலான்னு சேர்ந்துட்டேன். சேர்த்தானப்பா, சேர்த்தேன். அப்புறம் ஊர்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? எப்பவும் போல அப்படியே தான் இருக்கு. சரி, எத்தனை மாசம் லீவு? 1.5 மாசம். சரி, பொங்கல் லீவுக்கு வந்திருக்க. வந்த கையோட கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிட வேண்டியதானே? கல்யாணமா? பண்ணுவோம். கல்யாணமா? பண்ணிடுவோம். என்கிட்டயும் ஒரு ஊர்காட்டு மைனா ரொம்ப நாளா சிக்காம வாலாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த தடவை ஊருக்கு போறதுக்குள்ள பிடிச்சு பொறிச்சிட வேண்டியதான். சேர்த்தேன். அடியே, என் அத்தை பெத்த ரத்தினமே, எங்கடி காலையில வந்ததுல இருந்து கண்ணுலயே சிக்காம இருக்க? சரி, அருணாச்சலம், அப்புறம் பாப்போம். கடப்பக்கம் வர்றேன். சரிப்பா, ஆட்டும் கிளம்புறேன். அடியே, நான் ஊருக்கு போகும்போது உன் ஜடை இடுப்புக்கிட்ட தானடி தொங்கிக்கிட்டு இருந்தது. இப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள இடுப்பு விட்டு 2 ஜான் இறங்கி இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா நான் எங்க அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். என்னன்னு சொல்லி கொடுப்ப? சரி அழுகாத. என்னத்த தேய்ச்சி இப்படி முடிய வளர்த்த? சொன்னேன்னா என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்து தேய்க்க வைப்பேன்ல. நான் உங்களையா என் மாமாட்ட சொல்லி கொடுப்பேன். உன் மாமன் நான் தானடி. உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். சரி, என்னன்னு சொல்லி கொடுப்ப? மாமா வந்ததுல இருந்து என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கொடுப்பேன். நான் இன்னும் வம்பு பண்ண ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள நீ போய் சொல்லி கொடுப்பேன்னா அப்போ மொத்தமா வம்பு பண்ணி முடிச்சிடட்டா? அப்புறமா போய் சொல்லி கொடு. ஆமா, சாப்பிடுறியா இல்லையாடி? இடுப்பெல்லாம் எப்படி ஒடுங்கி போய் கிடக்கு. மாமே ஒத்த கையால பிடிச்சிருவோம் போல. அது என்ன சட்டை இவ்வளவு லூசா இருக்கு? மாமனையே நினைச்சு ஏங்கி மெலிஞ்சிட்டியோ? நான் போறேன், நீங்க வழி விடுங்க. வழி நிறைய இருக்கே. இந்த அங்கிட்டு போங்க, இல்லைன்னா இங்கிட்டு போங்க. நான் நிக்கிற இடம் தாண்டி தான் போகணுமோ? ஆமா, இது என்ன கையில பானை? தயிர் ஊத்தி வைக்கிறதுக்கு பானை வாங்கிட்டு வர சொல்லி அம்மா சொல்லி விட்டுச்சு. தயிர் ஊத்தி வைக்க போறியா? ஊத்தி வை. மாமே வந்து கடையிறேன். என்னடி, எதுக்கு எடுத்தாலும் அழுகுற? நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவேன். உங்க அண்ணன் கிட்ட தானே? சரி வா, போய் சொல்லுவோம் வா. நீங்க எதுக்கு வாரீங்க? உங்களை தான் சொல்லி கொடுக்க போறேன். நானும் சொல்லி கொடுப்பேன். நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க? அதுவா, என் மச்சான் கிட்ட போய், இந்த பார் மச்சான், உன் தங்கச்சி நான் வந்ததுல இருந்து என்கிட்ட வம்பு பண்ணு மாமான்னு என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. எப்படி? என்கிட்ட வம்பு பண்ணுங்கன்னு சொல்லலையா? சொல்லவே இல்லை. பொம்பளை பிள்ளைங்க சொல்லலைன்னா சொன்னதா அர்த்தம். இங்க வாருங்க மாமா, இப்படி எல்லாம் என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க. வம்பு பண்ணாதீங்கன்னா வம்பு பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்ப வம்பு பண்ணுங்க. இந்த வாரண்டி, அதுக்காக தாண்டி காத்திருக்கேன். மாத்தி பேசுறீங்க. மாத்தி பேசுறேனா? நான் போறேன். அடியே, அத்தை பத்த ரத்தினமே, எப்படி மாமனை கட்டிக்க போற? என் பேர் ஒண்ணு ரத்தினம் இல்ல, மரகதம். மரகதமோ ரத்தினமோ ஏதோ ஒண்ணு, எதுவா இருந்தாலும் சரி, நல்லா செதுக்குன்னு செதுக்கி பதக்கஞ்சங்கிலியில பதிச்சிட வேண்டியதான். நான் போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வாரேன், பாருங்க. ஏய் அடியே, நில்லடியே. நான் போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வா போ. நல்லா வளர்ந்துருக்கா, ஒட்டடை குச்சிக்கு பாவாடை தாவணி கட்டின மாதிரி. உங்க தோட்டத்து மல்லிகை செடியெல்லாம் நல்லா மொட்டு விட்டு இருக்கு பாரு. எங்க வீட்டு தோட்டம் இல்ல இது, எங்க அத்தை வீட்டு தோட்டம். பறிச்சுக்கலாமாப்ல கொஞ்சோன்னு? அந்த எங்க அத்தை பிள்ளை நிக்கிறாங்க, கேப்பமா? மாமாய், பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா இந்நேரம் பெரிய மச்சான மாதிரி நம்மளும் டீச்சரா போயிருந்திருக்கலாம். இப்படி வேகாத வெயில்ல தோட்டத்துல கிடந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. மாமாய். என்ன? ஆமா, யார் இந்த குந்தாணி? மாமாய், உங்க ஃப்ரெண்ட் பாக்கியராஜன் இருக்கார்ல, அந்த குண்டு மச்சான். ஆமா, அவனுக்கு என்ன? அவரோட மாமன் பொண்ணு. எனக்கு தெரியாம அவனுக்கு இப்படி ஒரு மாமன் பொண்ணா? இந்த பிள்ளை நீ எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச? எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல படிச்சேன். இம்புட்டு நாள் நான் உன்னை பார்த்ததே இல்ல. நீங்க எதுக்கு என்னைய பார்க்கணும்? இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு முறை பொண்ணுங்கிற, உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, அதான் கேட்டேன். மாமாய், அவங்கிட்ட வம்பு பண்ணாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வேணும், அதுக்கு தான் வந்தோம். மல்லிகைப்பூ வேணுமா? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. ஆமா, அந்த புள்ள வேற என்னது? அல்லி மலர் கொடி. அடே எங்க அப்பா. என்னடி இந்த ஆள் எப்படி பேசுறான்? அது எங்க அத்தை பிள்ளை, என் மாமா.
என்ன வேணா இருந்துட்டு போகட்டும், என்கிட்ட இப்படி பேசுறான். இவன் தோட்டத்து மல்லிகைப்பூ எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தெருவுல பூக்கார அண்ணாச்சி வந்தா அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். அல்லி நில்லு. சீப்பா இந்தா குந்தாணி. விளக்க மாதிரி பிஞ்சிரும். மாமோய் கொஞ்சோண்டு பூ வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஏன் என் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி பேசிட்டீங்க? இது என்ன உங்க அப்பா வீட்டு தோட்டமா? என்னமோ குடுத்து வச்ச மாதிரி கேக்குற. என்ன நீ தான் விளைய வச்சியா மல்லிகைப்பூவை? மாமா கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ தாங்க மாமா, ஒரு 4-5 கண்ணிக்கு அளவா கட்டிக்கிறேன். நீ பூவெல்லாம் கட்டுறது இருக்கட்டும், பூ வேணும்னா என்னைய கட்டிக்கிறியா? எங்க சின்னண்ணே பட்டாளத்துல இருந்து வந்திருக்கு, கூட்டிட்டு வரட்டுமா? அவர்கிட்ட கேக்குறீங்களா? கூட்டிட்டு வா. உங்க சின்ன எனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? கொம்பு தான் முளைச்சிருக்கு, கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வாடி. அவன் என்ன பண்ணி கிளிக்கிறான்னு தான் நானும் பாக்குறேன். எங்க அண்ணனை பத்தி எதுவும் பேசுனீங்க அப்படித்தான் சொல்லிவிட்டேன். ஆமா, என்கிட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது உங்க தலையை சீவிடுவாரு. சீவி வர சொல்லு. சீப்படுத்துட்டு வந்து சீவ சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க. பேசுறது நடி பேசுறது. உன் கையவே பிடிப்பேன். போய் உங்க அண்ணனை வர சொல்லு. போ. கையை விடுங்க மாமா, எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துருவேன். கூட்டிட்டு வாடி. கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போலான்னு வந்தேன், அதுக்கு என்ன கையை பிடிச்சு வம்பு பண்றீங்க? எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். போடி கூட்டிட்டு வாடி, பாத்துக்கிறேன். எங்க அண்ணன் கிட்ட சொல்லியே தீர்வேன். போ எல்லாம் பார்த்தாச்சு. போ. ஏதோ இவள நாத்து வச்சு விளைய வச்ச மாதிரி மல்லிகை பூ கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டாந்துக்கிட்டு. அப்பல வீட்டுல ஆள் இருக்கீங்களா? வாங்க மாமா. மருமக பிள்ளை வேலை கிளம்பிட்டீங்களாட்ட இருக்குது. ஆமா மாமா, வாங்க உட்காருங்க. அப்பா இல்லைங்களா? இருக்காரு மாமா, நீங்க உட்காருங்க. வாத்தியார் வேலைனாலே தனி கத்துதான். என்ன மருமக பிள்ளை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க மாமா. சரி உட்காருங்க. நீங்க கிளம்புங்க மருமக பிள்ளை, உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆயிருமே. ஆமா, நான் அப்பா வர சொல்லிட்டு போகட்டுமா? அப்பா 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 மாமா வந்திருக்காரு. மாமா அப்பா இப்ப வந்துருவாங்க, நீங்க இருந்து பாத்துட்டு போங்க. எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க மருமக பிள்ளை, சரி பாருங்க. எது உங்க கோமதி பெரியம்மாவை பார்த்து பேசணும்னு பேசிட்டியா? பேசிட்டேன்ப்பா. பாரு உன் அத்தானை பாரு, வாத்தியார் அத்தானை பாரு. பாத்துருக்கேன்லப்பா. மருமக பிள்ளை என் மகளை பத்தீங்களா? பஞ்சவரணம். பாத்துருக்கேன் மாமா. சரிங்க மாமா, நீங்க உட்காருங்க. எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க மருமானி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். வாங்க. ஏன் பஞ்சு? என்னப்பா? ஒண்ணுமில்ல. நீ போய் உங்க பெரியம்மா கிட்ட போய் இருப்போம். இப்பதான்ப்பா பெரியம்மாவை பார்த்து பேசிட்டு வந்தேன். சரி போய் அங்கே இரு. சரி. நம்மளா ஒரு முடிவுக்கு வராம பிள்ளைய மனசுல ஆசையை விதைக்க கூடாது. மாமா. அட மருமக பிள்ளை, எப்ப பட்டாளத்துல இருந்து வந்தீங்க? நான் நேத்து வந்தேன் மாமா. லீவா? ஆமா மாமா, உட்காருங்க. ஏன் வந்த காலோட நின்றுட்டே இருக்கீங்க? அப்பா குளிச்சிட்டு இருக்காரு, இந்த வர்றேன்னு சொல்ல சொன்னாரு. அண்ணன் சொன்னாப்ல. சரிங்க மாமா, உட்காருங்க. மருமக புள்ள ஆளு நல்லா நெடுன்னு வளர்ந்துட்டீங்களே. நல்ல மதுரை வீரன் கணக்கா கட்டு மஸ்தா உரமா இருக்கீங்களே. மிலிட்டரி சரக்கோ? சரிங்க மாமா, உட்காருங்க. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பேசாம இந்த மருமக பிள்ளைக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா என்ன? இந்த பிள்ளையும் டிகிரி படிச்சிருக்கு, ஆனா பட்டாளத்துல வேலை பார்க்குது. அவர்னா வாத்தியாரு, கவர்மெண்ட் உத்தியோகம். இவருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம்ல. கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொன்னா இவருக்கும் ஸ்கூல்லயே வேலை வாங்கி கொடுத்துட போறாரு. என்னமா இருக்காக்கும்? 2 மருமக பிள்ளைகளும் தங்கமா இருக்காங்களே. இவங்களை வச்சுக்கிட்டா நான் அவ்வளவு நாள் வெளியில மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தேன். மகுட்டு பையங்கிறது சரியாத்தான் இருக்கு. மச்சான், மாப்பிள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன அந்த பக்கமே பாத்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது? அட என் 2 மருமக பிள்ளைகளையும் பார்த்துட்டு மெய் மறந்து போய் நின்றுட்டு இருக்கேன். ஏன் அவங்களை இப்பதான் புதுசா பாக்குறீங்களா? நல்லா 2 பேரும் ஆட்ட சாட்டமா வளர்ந்துட்டாங்களே. வெளியூர்லயே போய் இருந்துட்டதுனால இந்த பிள்ளைகளை பார்த்து வருஷ கணக்காயி போச்சு. சரி வாங்க உட்காருங்க. அப்படின்னு தெங்கினே அக்கடான்னு உட்காந்துக்கிடுவோம். சரி உட்காருங்க. என்ன விஷயம்? சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், நீங்களே ஒத்தையில கிடக்குங்க. எதுக்கு அதெல்லாம்? வேண்டாம். காலகாலத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர்ற மருமக எல்லாத்தையும் பாத்துக்கிட போறா. ஆமா, இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு தான் நானும் நினைச்சிருக்கேன். நானும் அது விஷயமா தான் வந்தேன் மச்சான். அப்படியா? என்ன விஷயம்? என் மக பஞ்சவர்ணம் இருக்கால்ல, பாத்துருப்பீங்களே. அன்னைக்கு கல்யாண வீட்டுல கூட பாத்தீங்களே. ஆமா, அவளுக்கு என்ன நல்லா ரதி போல இருந்தாளே. ஆமா, அவளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சா. நானும் கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய்க்கு அலைஞ்சிருக்கேன். பாத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? அட நம்ம வீட்லயே 2 மாப்பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு ஊரெல்லாம் மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிருக்கேன். ஓ, அத சொல்றீங்களா?
ஆமா மச்சான், உங்க 2 பிள்ளைகளையும் பாருங்க, நல்ல வாட்ட சாட்டமா இருக்காங்களே, படிச்ச மாப்பிள்ளைங்க வேற. ஆமா, அது சருத்தேன். ஆனா நாங்க வெளியில எல்லாம் பொண்ணு எடுக்கிற வழக்கம் இல்லையே. என் தங்கச்சி பிள்ளை ஒருத்தி இருக்காளே மரகதம்னு. அட அது தெரியாதா எனக்கு? உங்க தங்கச்சிக்கு ஒத்த பொம்பளை பிள்ளை தானே, ஆனா நீங்க 2 பசங்க வச்சிருக்கீங்கல்ல. ஓ அப்படி வாரீங்களா? ஆமா, என்ன பின்ன உங்க 2 பிள்ளைகள்ல யார என் மகளுக்கு கட்டி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷந்தேன். முதல்ல மூத்தவனுக்கு தான் முடிக்கணும். ஆனா சின்னவன் வேற இப்ப ஊர்ல இருந்து வந்திருக்கான். இப்ப போனா அடுத்து எப்போ வருவானோ தெரியல. அவனுக்கும் இப்பயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வசதியா போயிருமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி பாப்போம், என் தங்கச்சி கிட்டையும் என் தங்கச்சி மாப்பிள்ளை கிட்டையும் கலந்து பேசிட்டு அப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்படிங்கிறீங்களா? சரி, ரொம்ப நல்லது. எப்படினாலும் எனக்கு சேர்த்தேன். எனக்கு உங்க வீட்டுக்கு என் மகளா அனுப்பணும், மருமகளா அம்பிடுத்தேன். அது பெரியவருக்கா இருந்தாலும் சரி, சின்னவருக்கா இருந்தாலும் சரி. தூரத்து சொந்தமா இருக்கேன்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஒன்னும் அப்படி பழகல. சொந்த மாமே மச்சா மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்கோம். நான் உங்களை இன்னமும் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுறேன். அதனால என்னப்பா இருக்கு? சரி, நான் தங்கச்சிக்கிட்டையும் தங்கச்சி மாப்பிள்ளைகிட்டையும் பேசிட்டு சொல்றேன். ஆட்டும் ஆட்டும். அப்ப நான் வரட்டுமா? ஆட்டும், வாங்க. மருமகனே, நேத்து ஊருக்கு வந்து இறங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பார்க்கவே முடியல ஆள. சிநேகித பசங்களை பார்க்க போயிட்டேன் மாமா. சார்த்தேன் 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கீங்க. அப்ப சிநேகித பசங்களை எல்லாம் இப்ப பார்த்தா தானே உண்டு. அடுத்து எப்ப திரும்பி போறதா ஐடியாவா எப்படி? லீவுக்கு தான் மாமா வந்திருக்கேன். உங்க அத்தை சொன்னா மருமக பிள்ளை 1.5 மாசம் லீவ்ல வந்திருக்காரு அப்படின்னு. ஏன் மருமகனே, மிலிட்டரி சரக்கு எதுவும் கொண்டு வந்திருக்கீங்க? எது எப்படி மாமா? இல்ல மிலிட்டரியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா என்னன்னு கேக்குறேன். மிலிட்ரினா அப்படித்தானே மாமா? மருமக பிள்ளை ஆளு ஒரு முறுக்கா மிடுக்கா இருக்கீங்களே மிலிட்டரிக்கு போனதுக்கு அப்புறம். அப்படின்னா நான் ரிட்டர்ன் போகும்போது நீங்கள் வாங்க மாமா, போவோம். அப்புறம் இந்த கரும்பு தோட்டத்தையும் மல்லிகை தோட்டத்தையும் யார் பாத்துக்கிறது? நீங்க நாட்டை பாருங்க மருமக பிள்ளை, நாங்க வீட்டை பாக்குறோம். ரைட்டு மாமா. அப்புறம் மருமக பிள்ளை என்ன அதிசயமா இருக்கு கரும்பு தோட்டத்து பக்கம், எதுவும் வேலையா? அது ஒண்ணுமில்ல மாமா, பொங்கல் வருதே, கரும்பெல்லாம் மாமா கரெக்டா அறுவடை பண்றாரா என்னன்னு பாக்குறதுக்கு வந்தேன். மருமக பிள்ளைக்கு எப்பவுமே நக்கல் தான். இந்த மரகதம் பிள்ளை சாப்பாடு கொண்டு வருவா, இன்னமும் ஆளை காணும். சாப்பிட்டு டவுன் பக்கம் வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்த்தா ஆளை காணும். சாப்பாட்டு நேரமும் கடந்து போச்சு. சரி மருமக பிள்ளை, வண்டியில வந்தீங்களா எப்படி? நான் நடந்துதான் மாமா வந்தேன். சரி, இப்ப மருமக பிள்ளை வீட்டுக்கு வரீங்களா எப்படி? இல்ல, நான் அப்படி பொடியும் நிறைய ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பத்திராம தான் வீட்டுக்கு வருவேன். அப்படின்னா மருமக பிள்ளை பதறாம வீட்டுக்கு வாங்க, நான் முன்னாடி போறேன். இவ சாப்பாடு கொண்டு வர மாதிரி தெரியல. நான் போய் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு நேரத்தோட டவுனுக்கு போயிட்டு வரேன். சரிங்க மாமா. ஒரு நேரங்கால பொழுதோட சாப்பாடு கொண்டு வந்தா தானே ஆகும். பொங்கல் நேரம் வருஷ வருஷம் வேலையை பார்த்தா தானே ஆகும். ஆத்தாளுக்கு மகளுக்கும் ரொம்பத்தான் ஜடவு ஏதாவது ஒரு வேலை பார்க்கறதுன்னா. சொந்தத்துல பொண்ணை கட்டிட்டு ஒரு வார்த்தை அதுந்தும் பேச முடியறது இல்ல. கொலுசு சத்தம் கேக்குதே. எப்பா, என்னப்பா? எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். உங்க அப்பா இல்லையே. எங்க போயிட்டாங்க? இங்கதான் கரும்பு தோட்டத்துல தான் இருக்காரு. இப்பதான் இல்லைன்னைய. அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கும் என் மாமனாருக்கும் ஒரு சின்ன தகராறு. தகராறா? ஆமா, எனக்கு பொண்ணு கட்டி கொடுப்பியா என்னையான்னு கேட்டேன். படக்குன்னு கட்டி கொடுக்க முடியாதுன்ட்டாரு. வந்தது எனக்கு கோவம். கரும்பு ஓட்டுறதுக்கு வச்சிருந்த அருவாளை வச்சு ஒரே சீவு கழுத்த. எங்க அப்பாவையா? உங்க அப்பாவை தான், என் மாமனாரை தான். நிஜமாவா? ஆமாடி, அடுத்து இந்த மல்லிகை தோட்டத்துக்கு தான் போகலான் இருக்கேன், உங்க அண்ணன் கழுத்தை சீவுறதுக்கு. எதுக்கு இப்படி பண்ணீங்க? அப்புறம் என் முறை பண்ண எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா முடியாதுன்ட்டாரு. அப்படி முடியாதுன்னு சொல்ற மனுஷன் உயிரோட இருந்து என்னத்துக்கு? அதான் சதக்குன்னு ஒரே சீவா சீவி கரும்பு தோட்டத்துக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டேன். நிஜமாவா? ஆமாடி, வேணா வர்றையா என் கூட மல்லிகை தோட்டத்துக்கு? உங்க அண்ணனை வெட்டி உனக்கு ஒரு டெமோ காட்டுறேன். போய் சொல்றீங்க? போய் சொல்றேனா? வேணா வர்றையா? நம்ம 2 பேரும் உங்க அப்பனை புதைச்ச இடத்த தோண்டி தோண்டி பாப்போமா? எங்க? இந்த நீ நிக்கிறேல அந்த இடத்துலதான். அடியாதி. எப்பா? என்னப்பா? அடியே, இது என்ன பூ? முல்லைப்பூ தானே? முல்லைப்பூ வாசம் ஆளை தூக்குதுடி. எங்க அப்பா? உங்க அப்பா நேரம் வீட்டுக்கு போயிருப்பாரு. வெட்டி புதைச்சிட்டேன்னு சொன்னீங்க. பொங்கல் முடிஞ்சு பொண்ணு கேட்க போறேன். பொண்ணு கொடுக்கலன்னா இன்னைக்கு சொன்னதை அன்னைக்கு செஞ்சிருவேன். அப்ப இப்ப வெட்டலையா? இப்ப வெட்டல, ஆனா உன்னை கட்டி கொடுக்கலன்னா உங்க அப்பனை வெட்டிடுவேன், கன்ஃபார்மா வெட்டிடுவேன். நான் உங்களை கட்டிக்கிடவே மாட்டேன். நீ கட்டிக்கிட மாட்டேன்னு சொன்னாலும் உங்க அப்பனுக்கு வெட்டுதான். ஆமா, எக்ஸ்ட்ரா போனஸா உங்க அண்ணனையும் வெட்டுவேன். ஆமா, நீ என்ன கட்டிக்கிட மாட்டேன்னு சொன்னாலும் உங்க அப்பனுக்கு வெட்டுதான். உங்க அப்பனா கட்டி தரலன்னாலும் உங்க அப்பனுக்கு வெட்டுதான். ஆக மொத்தத்துல வெட்டு கன்ஃபார்ம். இப்படி எல்லாம் பேசினேன், என்ன நான் போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துருவேன்.
கூட்டிட்டு வா, இங்கேயே வச்சு வெட்டிடுவோம். இப்படியே நான் போற வர இடத்துக்கெல்லாம் வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நான் இருந்த இடத்துக்கு தானே நீ வந்த. நான் எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். இந்த தூக்குவாளிலையா என்ன கொண்டு வந்திருக்க? சோறும் கருவாட்டு குழம்பும். ஐயய்ய, சை 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 சை, மாமனுக்கு பிடிக்காததா பார்த்து கொண்டு வந்திருக்க. நான் எங்க அப்பாவுக்குள்ள கொண்டு வந்தேன். உங்க அப்பன் தான் இல்லையே, உங்க அப்பனுக்கு மிலிட்டரி சரக்கு வேணுமா? அப்படின்னா அப்படின்னா சாராயம். சீ, எங்க அப்பா அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. யார், உங்க அப்பனா? ஆமா. உங்க அப்பனை இப்படியே நம்பிக்கிட்டே இரு. உங்க அப்பா இப்ப டவுனுக்கு போறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? என்கிட்ட கேட்டார்ல, அதை வாங்குறதுக்கு தான். பொய். சரி, உங்க அப்பா என்னமோ பண்ணிட்டு போகட்டும். நீ எப்படி மாமனை கட்டிக்கிறியா இல்லையா? நான் உங்களை கட்டிக்கிடவே மாட்டேனே. அப்புறம் வேற யாரை கட்டுவ? நான் பெரிய மாமாவை தான் கட்டுவேன். எங்க அண்ணனையா? ஆமா, அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்களை மாதிரி ஒன்றும் கிடையாது. சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. மரகதம், நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நான் பெரிய மாமாவை தான் கட்டுவேன். சரி போ, வீட்டுக்கு போ. ஏன் தள்ளி போயிட்டீங்க? நிஜமா தான் சொல்றியா? என்ன உனக்கு பிடிக்காதா? பிடிக்காது. சரி போ, வீட்டுக்கு கிளம்பு. மரகதம் நில்லு. அழுகாத, கண்ணத்தோட அழுகாத, கண்ணத்தோட. நிஜமாவே என்ன உனக்கு பிடிக்காதா? ஏய், என்ன பார்த்து பதில் சொல்லு. நான் போறேன், என் கையை விடுங்க. பிடிக்குமா பிடிக்காதா சொல்லிட்டு போ. கையை விடுங்க மாமா. விடுறேன். என்ன பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லிட்டு போ. இங்க பாரு, எனக்கு இப்போ லீவே கிடையாது. உனக்காகத்தான் லீவு போட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே உன்னை தாண்டி தேடுனேன். என் கண்ணிலே சிக்காம எங்கிட்ட ஓடி ஓடி ஒளியிற. அத்தை மகங்கிற உரிமையில கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டேன். அதுக்காக பயந்துட்டியா? சொல்லு, பயந்துட்டியா? நான் போறேன், எனக்கு பயமா இருக்கு. என்னை விடுங்க. விடுறேன்டி. பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு போ. நான் போறேன், விடுங்க. பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு போ. இங்க பார், நான் காலேஜ் படிக்கும்போது நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த. நான் எங்க போனாலும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்று பாப்பையா இல்லையா? இங்க பாரு, என்ன பார்த்தா பயமா இருக்கா? என்னை விடுங்க, நான் போறேன். இங்க பாரு, இப்ப நான் உனக்காகத்தான் லீவ் போட்டு வந்திருக்கேன். உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேனா இப்ப போறவன் அடுத்து திரும்ப எப்பவுமே வரமாட்டேன்டி. கையை விடுங்க மாமா, நான் போறேன். என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு போ. கையை விடுங்க மாமா, போறேன். சரி போ. போடி, எதுக்கு நின்றுட்டு இருக்க? போ. ஏ மாப்பிள, இப்ப எதுக்கு அடிக்கிற என்ன? ஏண்டா, மல்லிகை தோட்டத்துல வச்சு என் தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்துருக்க. ஏன், என் முறை பொண்ணு தானே, கையை பிடிச்சி இழுத்தா என்ன தப்பு? என்கிட்டயே எதிர்த்து பேசுற நீ? ஏமா பாத்துக்கிட்டு இருக்க உன் மருமப்பிள்ள அடிக்கிறத? நீ எதுக்கு ஏன் அந்த பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுக்கிற? கையை பிடிச்சி இழுத்தா அதுக்காக அடிப்பானாமா இவன்? என் தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்தா அடிக்க தாண்டா செய்வேன். பெல்ட்டை கொண்டு அடிக்கிற? எனக்கு பெல்ட்டை கொண்டு அடிச்சு தானே பழக்கம். உனக்கு தெரியாதா? இன்னும் 2 கொடுக்கவா? மாப்பிள வேண்டாம். என்ன இன்னும் 2 சேர்த்து கொடுனே. என் சிநேகித பிள்ளைய மல்லிகைப்பூ வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்தேனே. அந்த பிள்ளைய குந்தானின்னு கேலி பண்ணி இப்ப அந்த பிள்ளை என் கூட பேச மாட்டேங்குது. ஏய் ஏய், இங்க பாரு மாப்பிள, என் முறை பொண்ணு அவளை நான் கையை பிடிச்சி இழுத்ததுக்கு நீ இப்படி என்ன கட்டி போட்டு பெல்ட்டை கொண்டு அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. கையை பிடிச்சி இழுக்கிறதே தப்பு, இதுல என்கிட்ட சட்டா வேற பேசுற. ஏய் ஏமா, போதும், உன் மருமகனை நிறுத்த சொல்லு. ஐயா, மருமக பிள்ளை போதுமியா? இதே விருப்பம் இல்லாத பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கான் உங்க பிள்ளை. தப்பு தான்யா கண்ணு, தப்பு தான். அதுக்கு தான் அடிச்சுட்டீங்கல்ல, விட்டுருங்க. மாமா வந்துட்டாரா? டவுனுக்கு போயிருந்தாரு. இன்னும் வரலையே. அவர் வந்துட்டு அது வேற பெரிய பஞ்சாயத்தா போகும். விட்டுருங்க மருமக பிள்ளை. மாப்பிள அவுத்து விடு. இன்னொரு தடவை என் தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்தேன்னு கேள்விப்பட்டேன்னு வை. நீ முதல்ல அவுத்து விடு சொல்றேன். அவுத்து விட்டா என்னடா சொல்லுவ? மருமக பிள்ளை போதும், விட்டுருங்க. நாளைக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாமே மச்சானா ஆக போறீங்க. இன்னைக்கு அடிச்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? எது, இவன் எனக்கு மச்சானா? என் தங்கச்சி எல்லாம் ஒரு நாள் இவனுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன். ஏய், சரி சரி, போதும், வழக்கடிக்காதீங்க. போதும், விட்டுருங்க. அவுத்து விடு மாப்பிள. இப்ப அவுத்து விடுறேன். இன்னொரு தடவை என் தங்கச்சி மேல கையை வச்சேன்னு வை, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். என்னைக்கா இருந்தாலும் நான் கட்டிக்க போற பிள்ளை தானே. நான்லாம் ஒன்றும் கடிக்க மாட்டேன். அத கட்டிக்கிற அன்னைக்கு பாப்போம். இப்ப அந்த பேச்ச பேசாத. சரி பேசல, அவுத்து விடு. போ. ஐயோ, மூஞ்சி பாரு மூஞ்சிய.
கரும்பு தோட்டத்துக்குள்ள வச்சு என்னைய கைய பிடிச்சு இழுத்தைய? ஆமா, எல்லாரும் போயாச்சு. சாவகாசமா இப்ப சொல்ற நான் கைப்பிடிச்சு இழுத்தத? ஏன் அதை உங்க அம்மா உங்க அண்ணன் இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே? சொல்லியிருந்தா உங்க அண்ணனை நான் அடிச்சு அடிக்கு, இந்நேரம் அவன் என்ன 4 அடி அடிச்சிருந்திருப்பான்ல. மிஸ் பண்ணிட்டியே மரகதம். ஏய், இங்க என்ன பாரு. மரகதம் ஒன்னதான் சொல்லி அடி வாங்கி கொடுத்துருக்கலாமா இல்லையா? சொல்லு சொல்லு. அப்போ ஏன் சொல்லல? அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படித்தானே? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க மாட்டேன். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்து போயிட்டே இருப்பேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுடி. எதை கேட்டாலும் இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, அப்ப நான் ஊருக்கு கிளம்பி போயிருவேன். பரவாயில்லையா உனக்கு? இங்க பாரு, என்ன பார்த்தா பயமா இருக்கா? நான் பேசுறத பார்த்தா பயமா இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி கல்லூரி வங்கி மாதிரி இருந்தா என்னடி அர்த்தம்? போ, நீ ஒண்ணு வாயவே திறக்க வேண்டாம் போ.